சென்னை வலசரவாக்கத்தில் 6 வயது சிறுவனை கடித்து குதறிய திருநாயால் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் சுரேந்தர் வழங்கிட கேட்கலாம். சுரேந்தர் வணக்கம். தற்போது அந்த சிறுவனின் நிலை என்ன? அந்த பகுதியில் திருநாய்களின் தொல்லை எவ்வாறு இருக்கிறது? அப்பகுதி மக்களின் குற்றச்சாட்டு என்ன? வணக்கம். சென்னை வலசரவாக்கம் அருகே வீட்டின் அருகே தந்தையுடன் விளையாடி கொண்டிருந்த சிறுவனை பக்கத்து வீட்டில் வளர்க்கும் தெருநாய் கடித்து குதறிய சம்பவத்தால் இப்பகுதியில் பெரும் பரபரப்பு என்பது ஏற்பட்டு இருக்கிறது. குறிப்பாக சென்னை காரம்பாக்கம் வலசரவாக்கம் அடுத்த காரம்பாக்கம் ஸ்ரீராம் நகர் பகுதியில சேர்ந்தவர் வெங்கடேசன். இவரது மகன் லோகேஷ் 6 வயதான இவர் தனியார் பள்ளியில 1ஆம் ஆண்டு படித்து வருகிறார். இந்த நிலையில நேற்று இரவு தனது தந்தையுடன் வீட்டு வாசலில விளையாடி கொண்டிருந்தார். அப்போது அவரது வீட்டின் அருகே பக்கத்து வீட்டில் வளர்க்கக்கூடிய வளர்ப்பு தெருநாய் ஒன்று திடீரென விளையாடி கொண்டிருந்த லோகேஷ் மீது பாய்ந்து கடிக்க தொடங்கி இருக்கிறது. இதில் சிறுவன் தப்பி ஓடி இருக்கிறார். இருப்பினும் காது, கை, முகங்கள் என பல்வேறு இடத்தில் தெருநாய் கடித்தது. இதனால் அதிர்ச்சி அடைந்த அவரது பெற்றோர் உடனடியாக சிறுவனை மீட்டு எழும்பூரில் உள்ள குழந்தைகள் மருத்துவமனையில அனுமதித்தார். இந்த நிலையில அந்த சிறுவனுக்கு காதின் பின்புறம் 4 தையல்கள் போடப்பட்டு மேலும் காயங்கள் ஏற்பட்ட இடங்கள்ல சிகிச்சை பெற்று மருத்துவமனையில் உள்நோயாளியாக சிகிச்சை பெற்று வருவதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. இந்த நிலையில தற்போது வீட்டின் அருகே விளையாடி கொண்டிருந்த சிறுவனை தெருநாய் கடித்தது சம்பந்தமாக பாதிக்கப்பட்ட சிறுவனின் பெற்றோர்கள் வலசரவாக்கம் காவல் நிலையத்துல புகார் அளித்ததின் பேர்ல வலசரவாக்கம் போலீசார் இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் இந்த பகுதியில அதிகப்படியான தெருநாய்கள் இருப்பதாகவும் அடிக்கடி புகார் அளித்தும் மாநகராட்சி அதிகாரிகள் தெருநாய்களை ஒழிக்க எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என அப்பகுதி மக்கள் தொடர்ந்து குற்றச்சாட்டை முன்வைத்து வருகின்றனர். தற்போது வீட்டின் அருகே விளையாடி கொண்டிருந்த சிறுவனை வளர்ப்பு தெருநாய் கடித்த சம்பவத்துல சிறுவன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு தையல் போடப்பட்டுள்ள சம்பவம் பெரும் சர்ச்சையையும் பரபரப்பையும் கிளப்பியுள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.